முக்கிய செய்திகள். இந்தியாவுக்கு ட்ரம்ப் விதித்த 25% கூடுதல் வரி இன்று அமல். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். மக்களின் வாக்குரிமையே ஜனநாயகத்தின் அடித்தளம். ஒரு வாக்கை கூட திருட அனுமதிக்க கூடாது என பிரியங்கா ஆவேசம். மேற்கு வங்க மக்களை திருடர்கள் என்று விமர்சித்த மோடிக்கு கண்டனம். பாஜக ஆளும் மாநில ஊழல் குறித்து பாராமுகம் ஏன் என மம்தா கேள்வி. என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் போலி ஆவணங்கள் மூலம் 18,000 மாணவர்கள் சேர்க்கை. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நடந்த மோசடி குறித்து அதிர்ச்சி தகவல். வணக்கம். வணக்கம். இந்தியாவுக்கு அமெரிக்கா கூடுதலாக விதித்துள்ள 25% வரி இன்று அமலுக்கு வரவுள்ள நிலையில் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள ஜவுளி நிறுவனங்கள் உற்பத்தியை நிறுத்தியுள்ளன. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டிய அதிபர் டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% பரஸ்பர வரி விதித்தார். மேலும் உக்ரைனுடன் போர் நடத்தி வரும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு அபராதமாக மேலும் 25% வரி விதிக்கப்படும் என அவர் எச்சரித்தார். இந்த கூடுதல் வரி விதிப்பு இன்று அமலுக்கு வருகிறது. ஐடி, ஐபோன்கள், கணினிகள் மற்றும் இதர மின்னணு பொருட்கள், மருந்து பொருட்களுக்கும் இந்த வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மற்ற இந்திய பொருட்களுக்கு மொத்தம் 50% வரி விதிக்கப்படும் என்பதால் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஜவுளித்துறை மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் திருப்பூரிலிருந்து மட்டும் ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் நிலையில் கூடுதல் வரி விதிப்பால் வியட்நாம், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுடன் போட்டி போடுவது கடினம் என்று கூறப்படுகிறது. இதனால் திருப்பூர், நொய்டா, சூரத்தில் உள்ள ஜவுளி நிறுவனங்கள் உற்பத்தியை நிறுத்தியுள்ளதால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல பீங்கான், ரசாயனம், இறால், செயற்கை வைரங்கள், கைவினை பொருட்கள், பால் பொருட்கள், இரும்பு, எஃகு, அலுமினியம், கைப்பைகள், காலணிகள் உள்ளிட்ட தோல் பொருட்கள் தொழிலும் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. कई ऑर्डर्स होल्ड पर चले गए हैं और कुछ ऑर्डर्स कैंसिल भी हो गए हैं. इसके परिणाम स्वरूप कई फैक्ट्रीज के अंदर अनस्टेबिलिटी आ गई है और मुझको ऐसा लगता है अभी तो ये छोटे रूप में दिख रहा है, आने वाले समय में इसका दूरगामी परिणाम दिखने को मिलेगा. சுரங்க தொழிலுக்கான எந்திரங்கள், கனரக வாகனம் மற்றும் காற்றாலை ஆகியவற்றின் உதிரி பாகங்கள் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரி பிரச்சினைக்கு தீர்வு காண அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பீகாரில் ஒரு வாக்கை கூட திருட அனுமதிக்க கூடாது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை என்று கூறி 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதை கண்டித்தும் தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாகவும் கூறி எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரை மேற்கொண்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி சசாராமில் தொடங்கிய யாத்திரையின் 10வது நாளான நேற்று சுபால் பகுதியில் திரு ராகுல் காந்தியுடன் வயநாடு தொகுதி எம்பி திருமதி பிரியங்கா, ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுபானி பகுதியில் பேசிய திருமதி பிரியங்கா, ஜனநாயகத்தின் அடித்தளமே பொதுமக்கள் செலுத்தும் வாக்குகள்தான் என்றும் இந்த விலை உயர்ந்த உரிமையை திருட அனுமதிக்க கூடாது என்றும் கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது காங்கிரஸ்காரர்கள் எருமைகளை திருடி விடுவார்கள் என்று பிரச்சாரம் செய்த பிரதமர் திரு மோடி வாக்குகளை திருடுவார் என்று எதிர்பார்க்கவில்லை என்று அவர் விமர்சித்தார். मोदी जी ने लोकसभा के चुनाव में कहा था कि देशवासियों सावधान हो जाओ, ये कांग्रेस वाले तुम्हारी भैंस चुरा देंगे. कहा था कि नहीं? अरे हमें क्या पता था, ये तो वोट चुरा रहे थे. भैंस छोड़ो, ये तो आपकी वोट चुरा लिए. பாஜகவினர் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறார்கள் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக திரு ராகுல் காந்தி கூறினார். முதலில் குஜராத்தில் தொடங்கிய இந்த திருட்டு பின்னர் பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவி உள்ளதாக அவர் தெரிவித்தார். பாஜக ஆட்சி 50 ஆண்டுகள் வரை நீடிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பலமுறை கூறியுள்ளதாக தெரிவித்த திரு ராகுல் காந்தி, அவர்கள் 40-50 ஆண்டுகள் ஆட்சியில் நீடிப்பார்கள் என்று அவருக்கு எப்படி தெரியும் என்று கேள்வி எழுப்பினார். தங்களை கேள்வி கேட்பவர்கள் மீது தனிமனித தாக்குதல் நடத்துவது RSSின் வழக்கம் என்றும் மகாத்மா காந்தியும் அவர்களின் தனிமனித தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் அவர் தெரிவித்தார்.
பீகாரில் திரு ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்குரிமை பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று கலந்து கொள்கிறார். திருடர்கள் என்று விமர்சித்த பிரதமர் திரு மோடிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தமது பதவிக்கும் மாநிலத்திற்கும் பிரதமர் மரியாதை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடந்த வாரம் கொல்கத்தாவில் பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு மோடி ஊழலும் குற்றமும் திரிணாமுல் காங்கிரசும் ஒன்றுதான் என்று கூறினார். மேற்கு வங்கத்திற்கு மத்திய அரசு வழங்கும் நிதியை மக்களுக்கு சென்றடையாத வகையில் திரிணாமுல் கட்சியினர் விழுங்கி விடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பந்தமான் நகரில் நேற்று சமூக நலத்திட்டங்களை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய செல்வி மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மக்களுக்கு திருடர்கள் என்று திரு மோடி பட்டம் கட்டுவார் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்தார். 186 மத்திய குழுக்களை அனுப்பி சோதனை நடத்தியும் ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியவில்லை என்ற நிலையில் திருடர்கள் என்று எப்படி கூறலாம் என்று அவர் கேள்வி எழுப்பினார். 186টা টিম পাঠিয়েছিল, ক্যান ইউ ইমাজিন? কিছু জায়গায় দেখুন সব পঞ্চায়েত তো আমাদের নয়, নানা দলের আছে, পঞ্চায়েত কখনো একটা পার্টির হয় না, তার জন্য 186টা টিম পাঠানো হয়েছিল। সব প্রশ্নের উত্তর দেওয়া হয়েছে। সব প্রশ্নের উত্তর দেওয়ার পরে যদি কোনো স্টুডেন্টকে আপনারা 0 নাম্বার দেন, সেই স্টুডেন্ট কি মেনে নিতে পারবে? আর আপনারা বাংলাকে চোর বলছেন, লজ্জা করে না? பிரதமர் பதவியில் இருக்கும் திரு மோடியை தாம் மதிப்பது போல முதலமைச்சர் பதவியில் இருக்கும் தம்மையும் தமது மாநிலத்தையும் அவர் மதிக்க வேண்டும் என்று செல்வி மம்தா பானர்ஜி கேட்டுக்கொண்டார். மாநிலத்திற்கு நிதி வழங்குவதையும் மத்திய அரசு நிறுத்திவிட்டதால் பெரும் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கும் ஊழல்கள் மீது திரு மோடிக்கு பாராமுகம் ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் போலி ஆவணங்கள் மூலம் 18,000 மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் என்ஆர்ஐ என்ற வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் தனியார் கல்லூரிகளில் சேர்கின்றனர். இதில் முறைகேடு நடப்பதாக எழுந்த புகாரை அடுத்து உள்துறை அமைச்சகத்தின் உதவியுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு சென்று இந்திய தூதரகங்களில் மாணவர்கள் அளித்த ஆவணங்கள் குறித்து ஆய்வு செய்தனர். அப்போது என்ஆர்ஐ சான்றிதழ்களை போலியாக தயாரித்து 18,000 மாணவர்கள் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. ஒடிஷா மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தனியார் கல்லூரிகள் தங்கள் முகவர்கள் மூலம் போலி ஆவணங்களை தயாரித்து மாணவர்களை முறைகேடாக சேர்த்துள்ளன. இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கு என்ஆர்ஐ சான்றிதழ், தூதரக ஆவணங்கள், வீட்டு முகவரி ஆவணங்கள், குடும்ப உறவு குறித்த விவரங்களை அவர்கள் போலியாக தயாரித்து அளித்துள்ளனர். இந்திய பாஸ்போர்ட் வைத்திருந்து 182 நாட்கள் வெளிநாட்டில் தங்கியிருப்பவர்கள்தான் என்ஆர்ஐ சான்றிதழ் பெற முடியும். அவ்வாறு சான்றிதழ் பெற்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தாமோ அல்லது அவர்களது குழந்தைகளோ அல்லது அவர்களின் பாதுகாப்பில் வசிக்கும் மாணவரோ என்ஆர்ஐ இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும். ஆனால் தனியார் கல்லூரிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களை இந்திய தூதரகங்களின் ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது பெரும்பாலான என்ஆர்ஐ இடஒதுக்கீட்டு சேர்க்கைகள் போலியானவை என்பது தெரியவந்துள்ளது. என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கும் குடும்பத்தினர் அல்லது உறவினர்கள்தான் கல்லூரி கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற விதி உள்ள நிலையில் பெரும்பாலான மாணவர்களுக்கு அவ்வாறு அவர்கள் கட்டணம் செலுத்தவில்லை என விசாரணையில் தெரியவந்துள்ளது. மோசடியில் ஈடுபட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்துள்ள அமலாக்கத்துறை அந்த கல்லூரிகளில் சோதனையிட்டு கணக்கில் வராத கோடிக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல் செய்துள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருந்த ஜம்மு நகரில் நேற்று 9 மணி நேரத்தில் 24.8 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 30 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதம்பூரில் பழைய ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் வேருடன் மரம் பெயர்ந்து விழுந்ததில் ஒரு கார் முற்றிலும் சேதமடைந்தது. முக்கிய ஆறுகளான டாவி மற்றும் ரவி ஆகியவற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். RS புராவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியவர்களை ராணுவத்தினர் படகுகள் மூலம் மீட்டனர். டோடா மாவட்டத்தில் ஓடும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ள நிலையில் கனமழையால் ஆங்காங்கே ஏற்படும் நிலச்சரிவுகள் மக்களை அச்சத்துக்குள்ளாக்கியுள்ளன.
பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்படுகின்றன. கனமழை எச்சரிக்கை காரணமாக ஜம்மு பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு 3வது நாளாக இன்றும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் குலு மாவட்டம் மனாலியில் பியாஸ் ஆற்றில் வெள்ளம் சீறி பாய்ந்தோடுகிறது. பஞ்சாபில் சோஷியார்பூர், சுபர்தலா, ஃபெரோஸ்பூர், ஃபாசில்கா, ஜலந்தர், ரூப்நகர், குர்தாஸ்பூர், பதான்கோட் உள்ளிட்ட 10 மாவட்டங்கள் பெருமழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன. ஃபாசில்கா மாவட்டத்தில் உள்ள சட்லஜ் நதியில் கரை புரண்டோடிய வெள்ளம் தேஜா ருகேலா கிராமத்தை சூழ்ந்தது. இதனால் குடியிருப்புகள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி இடுப்பளவு தண்ணீரில் வெளியேறி வருகின்றனர். பஞ்சாபில் மேலும் சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் 30ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் எக்ஸ் தளபதியில் பதிவிட்டுள்ளார். மாநில அரசு 40% நிதியை ஒதுக்கீடு செய்ய தயாராக இருந்தாலும் மத்திய அரசு அதன் பங்கை வழங்காததால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த இயலவில்லை என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டின்படி மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு தொடங்கவில்லை என கூறி கோவையை சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் அமைப்பின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கல்வி உரிமை சட்டத்தின்படி மத்திய அரசு உரிய நிதியை தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யவும் மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என கூறாமல் தனியார் பள்ளிகளுக்கு உரிய நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் கடந்த ஜூன் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி தாக்கல் செய்யப்பட்ட அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனியார் பள்ளிகளின் இயக்குநர் தாக்கல் செய்த பதில் மனுவில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மறுத்ததால் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றும் மாநில அரசு தனது பங்காக 40% நிதியை வழங்க தயாராக உள்ள போதும் மத்திய அரசு நிதி வழங்காததால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த இயலவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் நிதி ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சினை காரணமாக மாணவர்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு மாணவர் சேர்க்கைக்கான இணையதள பக்கத்தை தமிழக அரசு திறக்குமாறு கேட்டுக்கொண்டனர். இந்த வழக்கின் விசாரணை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தாயகம் திரும்பியோர் 50 ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்த தமிழக அரசு நிலப்பத்திரங்களை திரும்ப ஒப்படைத்துள்ளது. கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பியவர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். தேயிலை தோட்டங்களில் வேலை பார்த்த அவர்களில் பலர் பணிக்காலம் முடிந்தும் அதே பகுதியில் வசித்து வருகின்றனர். தாயகம் திரும்பியோரின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய 50 ஆண்டுகளுக்கு முன்பு நிலங்களின் அசல் கிரைய ஆவணங்களை அடமானம் வைத்து தமிழக அரசு அவர்களுக்கு கடன் வழங்கியது. அவர்களது கடன் தொகையை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அந்த மக்களிடமிருந்து பெற்ற அசல் கிரைய பத்திரங்களை ஒப்படைக்கவும் உத்தரவிட்டார். அதன்படி முதல் கட்டமாக கூடலூர் மற்றும் பந்தலூர் வட்டங்களைச் சேர்ந்த 73 பேருக்கு 3,17,00,000 ரூபாய் மதிப்பில் நத்தம் இ பட்டாக்கள் மற்றும் 211 பயனாளிகளுக்கு நிலப்பத்திரங்கள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி தொகுதி மக்களவை உறுப்பினர் திரு ஆ. ராசா கலந்து கொண்டு ஆவணங்களை வழங்கினார். அரசினுடைய தீவிர முயற்சினால இந்த பட்டா பேப்பர் எங்களுக்கு திரும்ப வழங்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதற்காக நான் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது எங்களுடைய நீண்ட நாள் கனவு. இந்த பேப்பர் இல்லாமல் நாங்கள் நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஆவணம் இல்லாமல் நாங்கள் அதை இடத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த நேரத்தில் இந்த பேப்பர் வழங்குனது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடன்களை தள்ளுபடி செய்து நிலத்துக்கான பட்டாக்களை திரும்ப ஒப்படைத்த தமிழக அரசுக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா திரு க. ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகள் பலரது கவனத்தையும் கவர்ந்துள்ளன. பொதுமக்கள் களிமண்ணாலான விநாயகர் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபடும் நிலையில் பொது இடங்களில் புதுமையான முறையில் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை திருவேற்காடு அடுத்த அயனாம்பாக்கத்தில் பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து தேநீர் அருந்தும் 3000 காகித கோப்பைகளை கொண்டு 10 அடி உயர விநாயகர் சிலையை வடிவமைத்துள்ளனர்.
திண்டுக்கல் கோபால சமுத்திரக்கரையில் ஒரே கல்லிலான 32 அடி உயர மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சிலையை சுற்றி 1008 விளக்குகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையை சேர்ந்த பரணி என்ற சிற்பி 2 சென்டிமீட்டர் உயரத்தில் களிமண்ணால் ஆன விநாயகர் சிற்பத்தை வடிவமைத்துள்ளார். புதுச்சேரி காராமணி குப்பத்தில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஓவியத்துறை மாணவர்கள் 50 கிலோ காகிதங்களை கொண்டு ஓவியம் வரையும் கணபதியை உருவாக்கியுள்ளனர். ஓசூரில் கைலாய மலையில் சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுவது போன்ற சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தேன்கனிக்கோட்டையில் புஷ்பா 2 பட கிளைமாக்ஸ் காட்சிகளை வைத்து விநாயகர் சிலை அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. உடுமலைப்பேட்டை அருகே பூளவாடி கிராமத்தை சேர்ந்த ரஞ்சித் என்ற மண்பாண்ட கலைஞர் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் கதாபாத்திர தோற்றத்தில் ஒரு விநாயகர் சிலையை உருவாக்கியுள்ளார். இனி வருவது உலகச் செய்திகள். இலங்கையில் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிபர் ரணிலுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ரணில் விக்ரமசிங்கே அதிபராக இருந்தபோது 2023ஆம் ஆண்டு அவரது மனைவி மைத்ரி லண்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். அதற்காக இருவரும் லண்டனுக்கு அரசு செலவில் பயணம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கில் கடந்த வாரம் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் ஆஜரான ரணில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்ததால் சிறை மருத்துவமனையிலும் பின்னர் கொழும்பு மருத்துவமனையிலும் அவர் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் நேற்று காணொலி மூலம் கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதிபதி முன்பு ரணில் ஆஜரானார். நீதிமன்றம் முன்பு அவரது ஐக்கிய தேசிய கட்சியினர் கூடியிருந்தனர். பொது சொத்துகள் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் சிறப்பு சூழலில்தான் ஜாமீன் வழங்கப்படும் என்பதால் ரணிலின் உடல்நிலை குறித்த 4 மருத்துவ நிபுணர்களின் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். உடல்நிலையை காரணம் காட்டி ரணில் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவுக்கு அமெரிக்கா கூடுதலாக விதித்துள்ள 25% வரி இன்று அமலுக்கு வரும் நிலையில் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள ஜவுளி நிறுவனங்கள் உற்பத்தியை நிறுத்தியுள்ளன. மேற்கு வங்க மக்களை திருடர்கள் என்று விமர்சித்த மோடிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி தமது பதவிக்கும் மாநிலத்திற்கும் அவர் மரியாதை அளிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். NRI ஒதுக்கீட்டில் போலி ஆவணங்கள் மூலம் 18,000 மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.